ஹாய், அனைவருக்கும் வணக்கம். என் பேர் பீட்டர். யூரோப் கண்ட்ரிலேருந்து பேசுகிறேன். இந்த வீடியோவில் உங்களுக்கு வேர்ஹவுஸ் வேலை யூரோப்பில் எப்படி வாங்குறது அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன். பல பேர் நீங்கள் வேர்ஹவுஸ் வேலைக்கு யூரோப் கண்ட்ரிஸில் தேடிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ. இதில் வந்து ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன். யூரோப் கண்ட்ரிஸில் எப்படி வேர்ஹவுஸ் வேலை அப்ளை பண்ணுறது, விசா வாங்குறது நிறைய ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறது எப்படிங்கிறது சொல்கிறேன். என்னை எப்படி காண்டாக்ட் பண்ணுறது, நான் வந்து ஒர்க் பர்மிட் வாங்கி கொடுக்குறேன். வேர்ஹவுஸ் வேலைக்கு யூரோப் கண்ட்ரிஸில் உள்ள பல கண்ட்ரிகளுக்கு ஒர்க் பர்மிட் வாங்கி கொடுக்குறேன். என்னை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் ஒர்க் பர்மிட் கிடைக்கும். சரிங்களா? இல்லை நான் வீடியோவில் முகங்காட்டி பேசுகிறேன். என்னுடைய அட்ரஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். யாரெல்லாம் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் வேணும், வேலை வேணும்னு தேடுறீங்களோ உங்களுக்கு என்னுடைய அட்ரஸ் ப்ரூஃப்லாம் உங்களுக்கு கொடுக்குறேன். முதல்ல நான் யார், இங்கே எப்படி இங்கே என்ன யூரோப் கண்ட்ரிஸில் என்ன பண்ணுறேங்கிற டீட்டெயில் உங்களுக்கு சொல்லிடுறேன். அதுபோக உங்களுக்கு நான் என்ன செய்ய முடியும், நீங்கள் வந்து யூரோப் கண்ட்ரிஸ்க்கு வர ஆசைப்பட்றீங்க, எந்தெந்த வழியெல்லாம் வரலாம் அப்படிங்கிற டீட்டெயில் உங்களுக்கு கொடுக்குறேன். சரிங்களா? நான் வந்து ட்ரக் டிரைவராக அங்கே வந்திருக்கேன். ஏஜென்சிக்கு பணம் கட்டி ட்ரக் டிரைவராக வந்திருக்கேன். கிட்டத்தட்ட 6,50,000 ஓவரால் செலவாகுது. பல கட்டமான இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் பாஸ் ஆகி தான் வந்திருக்கோம். சரிங்களா? இதில் வரது ரொம்ப ரிஸ்க் அதிகம்னா பாஸ் பண்ண முடியாது. என் கூட 300 பேர் அட்டன் பண்ணாங்க. 350 பேர்கிட்ட அட்டன் பண்ணாங்க இன்டர்வியூ. வண்டி ரிவர்ஸ் எடுக்கிறது, ட்ரைலர் வண்டி. அதில் 43 பேர் தான் பாஸ் ஆகணும் சிங்கப்பூரில். நான் வந்து இந்தியா ஃப்ரம் தமிழ்நாடு. சிங்கப்பூரில் நான் 8 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். ட்ரைலர் வண்டி தான் ஓட்டியிருக்கேன். அங்கேருந்து யூரோப் கண்ட்ரிக்கு வந்திருக்கேன். லித்துவேனியாங்கிற நாட்டுக்கு வந்திருக்கேன். சரிங்களா? அங்கே எல்லா விதமான டெஸ்ட்டும் எடுத்து வண்டி ரிவர்ஸ் எடுத்து காட்டணும், ஃபார்வர்டு எடுத்து காட்டணும், இங்கிலீஷ் பேசணும், ரிட்டன் எக்ஸாம் இருக்குது. இவ்வளோத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் விஎஃப்எஸில் வந்து ஆன்லைன் இன்டர்வியூ இருக்குது. அம்பாசிடரோட பேசணும், விஎஃப்எஸ் ஆஃபீஸரோட. அவங்களோடலாம் பேசிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் நமக்கு விசா கிடைக்கும். அதெல்லாம் பாஸ் ஆகி இங்கே வந்து ஒரு ரிவர்ஸ் டெஸ்ட் இருக்குது. அவ்வளோ தூரம் செலவு பண்ணி 6 லட்சத்துக்கு மேலே செலவு பண்ணி இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரே ஒரு டைம் தான் கம்பெனியில் ரிவர்ஸ் எடுக்க சொல்லுவாங்க. அதில் ஒரு 3 விதமான ரிவர்ஸ் இருக்குது டைப். அந்த ரிவர்ஸ் எடுத்துகிட்டு இவ்வளோ நிமிஷத்தில் எடுக்கணும்னு கணக்கு இருக்குது. அதில் 1 டைம் தான் சான்ஸ் கிடைக்கும். அதில் பாஸ் ஆனால் மட்டும்தான் நீங்கள் அந்த கம்பெனியில் தொடரலாம். இல்லைன்னா வீட்டுக்கு போக வேண்டியதான், இந்தியாவுக்கு திரும்பி போக வேண்டியதான். 6 லட்சம் அவ்வளோதான். இதை பல ஏஜென்சிங்க, தமிழ்நாட்டில் உள்ள ஏஜென்சிங்க இதை சொல்லி தான் உங்களை யூரோப்புக்கு அனுப்புகிறாங்க. நீங்கள் அங்கே போய் ரிவர்ஸ் எடுக்கணும், ஃபெயில் ஆனால் ஊருக்கு ரிட்டர்ன் வரணும், வந்துடுவீங்க. 5 பைசா உங்களுக்கு ரிட்டர்ன் கிடையாது அப்படின்னு எழுதி கையெழுத்து வாங்கிட்டு தான் உங்களை அனுப்புகிறாங்க. இவ்வளோ ரிஸ்க் இருக்குது. அப்போ எல்லாராலையும் ட்ரக் டிரைவராக வர்றது ரொம்ப கஷ்டம். ட்ரக் டிரைவராக வண்டி ஓட்ட தெரிஞ்சால் கூட நீங்கள் இங்கே வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்தமாரி சூழ்நிலையில் நீங்கள் வேர்ஹவுஸ் வேலைக்கு அப்ளை பண்ணி இங்கே வரலாம். இங்கே வந்து அப்ளை பண்ணி ஒரு 6 மாதம் இல்லை 1 வருஷம் வேர்ஹவுஸ் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரக் டிரைவராக நீங்கள் வேலைக்கு ஜாயின் பண்ணிக்கலாம். பல கம்பெனி இருக்குது, லட்சக்கணக்கான கம்பெனி இருக்குது. நீங்கள் போயிட்டு வண்டியை ரிவர்ஸ் எடுத்து காட்டினா போதும், அந்த கம்பெனியில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? சேஞ்ச் ஆஃப் எம்ப்ளாயர்னு அப்ளை பண்ணி ஒரு 45 டேஸில் மாறிடும் உங்களுடைய எம்ப்ளாயர் நேமு. அதுக்கப்புறம் நீங்கள் மாறிக்கலாம். இது ட்ரக் டிரைவருக்கான உள்ளே வரத்துக்கான இன்னொரு வழி. நேரடியாக ட்ரக் டிரைவராக வரலாம். தமிழ்நாட்டில் பல ஏஜென்சி இருக்குது. அவங்கள காண்டாக்ட் பண்ணி இன்டர்வியூலாம் அட்டன் பண்ணி நீங்கள் மறுபடியும் வரலாம். அப்படி இல்லைன்னா வேர்ஹவுஸ் மூலமாக வரலாம். சரிங்களா? என்கிட்ட என்ன இருக்குன்னா, வேர்ஹவுஸ் மூலமாக நீங்கள் வரலாங்கிற ஒரு வாய்ப்பு இருக்குது. அது நீங்கள் முயற்சி பண்ணி தான் வரணும். அதுலேயும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு 2 ரிசல்ட் இருக்குது. ரிசல்ட் வந்து நல்லபடியாக முடியலாம், அல்லது நெகட்டிவ்லேயும் முடியலாம். நெகட்டிவில் முடிஞ்சுன்னா நீங்கள் கட்டின பணம் எதுவுமே ரிட்டர்ன் வராது. அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லிடுறேன். என்கிட்ட ஒர்க் பர்மிட்டுக்கு மட்டும்தான் நீங்கள் காசு கட்டுறீங்க, எந்த பணமும் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்காது. சரிங்களா? உங்களுக்கு ஒரு ஒரிஜினல் ஒர்க் பர்மிட் யூரோப் கண்ட்ரிஸில் ஒரு நல்ல கண்ட்ரிஸில் ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுக்குறேன். யூடியூப் போட்டிருக்கேன், யூடியூப்பை பாருங்கள். அதில் வந்து எந்தெந்த நாட்டுக்கெல்லாம் வேர்ஹவுஸ் வேலை இருக்குது, என்ன விதமான வேலைங்கிறத வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோவை பாருங்கள். ஒருவேளை என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். அதில் எந்த கண்ட்ரி உங்களுக்கு சூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரும் சொல்லியிருப்பேன். அதை நீங்கள் கட்டினீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒர்க் பர்மிட்டுக்கான ப்ராசஸ் என்னங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். சரிங்களா? உதாரணத்துக்கு போலந்துக்கு நான் சொல்கிறேன், தற்சமயத்துக்கு
ஜெர்மனி, போலந்து, இட்டாலி, நார்வே, ஸ்வீடன் இந்த கண்ட்ரிஸ்லாம் எடுக்கிறேன் நான். அதான் எடுக்கிறேன்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சு விடாது. அப்படியே ஆளை எடுத்து தூக்கி அழகாக அங்கே கண்ட்ரியில் வைக்கிறே கிடையாது. ஒர்க் பெர்மிட் தான் வாங்கி கொடுப்போம். நீங்கள் இதை கொண்டு போய் அப்ளை பண்ணி எம்பசியில் அப்ளை பண்ணி விசா வாங்கிட்டு வரணும். சரிங்களா? விசா சம்டைம் கிடைக்கும், சம்டைம் கிடைக்காமையும் போகும். 10 பேர் அப்ளை பண்ணுறாங்கன்னா 8 பேர் கிடைக்கலாம், 2 பேர் கிடைக்காமையும் போகலாம். அல்லது 5 பேர் கிடைக்கலாம், 5 பேர் கிடைக்காமையும் போகலாம். அல்லது என்கிட்ட 10 பேர் அப்ளை பண்ணி 10 பேருக்கும் கிடைக்காம போகலாம். நீங்கள் சொன்னீங்களே 5 பேர் கிடைக்கும், 5 பேர் கிடைக்காதுன்னு, அது எப்படி 10 பேரும் கிடைக்கலையே அப்படின்னு கேட்கக்கூடாது நீங்கள். ஏன்னா நான் ஒர்க் பெர்மிட் எடுத்து கொடுத்து கவர்மெண்ட் வந்து என்கிட்ட அப்ளை பண்ணவங்களுக்கு 5 பேர் கொடுக்குறேன், 5 பேர் கொடுக்காம போகலாம் அப்படின்ற ரூல்ஸ் கிடையாது. பொதுவாக இந்த ஒரு கண்ட்ரிக்கு போலந்துக்கோ அல்லது லித்தியோனியாவுக்கோ அல்லது ஜெர்மனிக்கோ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லுது, ஒரு 100 பேர் அப்ளை பண்ணால் ஒரு 80 பேரை பாஸ் போட்டு விடுது, ஒரு 10 பேரை வந்து ஃபெயில் பண்ணி விடுது. சரிங்களா? அது ஏன் மூலமாக அப்படிங்கிறது கிடையாது. சரிங்களா? மேபி பக்கத்தில் உள்ள இன்னொரு ஏஜென்சி இருக்கலாம், அவர் ஒரு 10 பேர் அனுப்பலாம், நான் ஒரு 10 பேர் அனுப்பலாம். அவர் 10 பேர், அவருடைய ஆளும் 10 பேர் ஆளும் பாஸ் பண்ணலாம், நான் அனுப்பின 10 பேர் ஆளும் ஃபெயிலாகவும் ஆகலாம். இப்படியும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ஓவராலாக நீங்கள் வந்து தப்பாக எடுத்துக்கூடாது. என்னென்ன உங்கள் மூலமாக போகலன்னு, என் மூலமாக போகலாம், வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? உதாரணத்துக்கு போலந்துக்கு நான் ஒரு 6 மந்த் முன்னாடி எவ்வளோக்கு எடுத்திருக்கேன்னா, ஒர்க் பெர்மிட் வாங்கி தரத்துக்கு 1,20,000 மட்டும் வாங்கிட்டு நான் வாங்குறேன்னா எனக்கான சார்ஜஸ் கிடையாது. இங்கே போலந்தில் ஒரு ஏஜென்சி இருக்காங்க, அந்த ஏஜென்சிக்கு பணம் அனுப்புனா அவங்க தான் ஒர்க் பெர்மிட் ரெடி பண்ணி வாங்கி எனக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கொடுக்குறேன். நான் ஒரு இடைத்தரகர் மட்டும்தான். சரிங்களா? அதை வாங்கி உங்கள் கையில் கொடுக்குறேன். அதுபோக அந்த பணத்துக்கு ஓரளவு கேரண்டி, நீங்கள் கட்டுற பணத்துக்கு உண்மையிலே ஒரு ஒரிஜினல் ஒர்க் பெர்மிட் எடுத்து கொடுக்க வேண்டிய என்னுடைய கேரண்டி. ஒருவேளை ஒர்க் பெர்மிட் வாங்கி கொடுக்காம ஒரு ஃபேக் ஒர்க் பெர்மிட்டோ அல்லது ஃபோனை ஆஃப் பண்ணிட்டா அந்த ரிஸ்க் இருக்குது. சரிங்களா? ஒரு ஏஜென்சியாக இருந்தால், நமக்கு தெரியாத ஏஜென்சியாக இருந்தால், என்ன உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்படி இல்லைன்னா நான் என்னுடைய அட்ரஸ்லாம் உங்களுக்கு கொடுப்பேன். நான் யாருங்கிறது உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிறனால உங்களுக்கு ஓரளவுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்கும். அந்த ஒரு நம்பிக்கைக்கானதான் நீங்கள் என்கிட்ட பணம் கட்டுறீங்க, நான் உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் வாங்கி கொடுக்குறேன். 1,20,000 ஸ்டார்டிங்கில் அங்கே சொன்னாங்க ஏஜென்சி. அதுக்கப்புறம் வந்து 1,50,000 மாறிச்சு, திருப்பி இப்போ 2 லட்சமாக மாறி இருக்குது. 2025 இந்த இடத்துல 2 லட்சமாக மாறி இருக்குது. உதாரணத்துக்கு போலந்துக்கு. சரிங்களா? இந்த 2 லட்சம் நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் பெர்மிட்டு 6 மந்த் ஆகும். ஒர்க் பெர்மிட்டு எவ்வளோ நாள் ஆகுங்கிறது உங்களுக்கு சொல்கிறேன். 1 இயர் ஒர்க் பெர்மிட்டா, 3 இயர் ஒர்க் பெர்மிட்டா, ஒர்க் பெர்மிட் வாங்கினதுக்கப்புறம் என்னென்ன ப்ராசஸ் இருக்குது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலும் இதில் பார்க்கலாம், எழுதி வச்சுருக்கேன். முதல்ல ஒர்க் பெர்மிட்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், எம்பசின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும், விஎஃப்எஸ்னா என்னென்னு தெரியணும். இது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? உதாரணத்துக்கு போலந்து கண்ட்ரி எடுத்துக்கிறேன். பல கண்ட்ரி இருக்குது, உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். 2025 2 லட்சம் ஒரு ஒர்க் பெர்மிட் ரெடி ஆகிறதுக்கு 2 லட்சம் நம்ம கட்ட வேண்டிய தேவை இருக்குது. சரிங்களா? இந்த 2 லட்சம் என்கிட்ட கட்டினீங்கன்னா முழுசாக கட்ட தேவையில்லை, 2 பார்ட்டாக கட்டுறீங்க. ஒன்று வந்து 1 லட்சம் இனிஷியலாக கட்டுறீங்க, ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணிவிடுவோம். இந்த 1 லட்சத்தை வாங்கி போலந்தில் இருக்கிற ஏஜென்சிக்கு அனுப்பிட்டு அவங்களுக்கு அனுப்பின உடனே அதுக்கப்புறம் உங்களுடைய பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் ஃபஸ்ட்டு பேஜ்லேயும் லாஸ்ட் பேஜ் வரைக்கும் 32 பேஜ் அல்லது 36 பக்கமாக வரும். சரிங்களா? ஒரே பிடிஎஃப் ஃபைல்ஸில் நீங்கள் ஸ்கேன் பண்ணி அனுப்பணும். எம்டி பேஜாக இருந்தாலும் நீங்கள் ஸ்கேன் பண்ணி எல்லாமே ஃபஸ்ட்டு பேஜில் லாஸ்ட் பேஜ் வரைக்கும் ஒரே ஃபைலாக அனுப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 1 லட்சம் நீங்கள் பணம் கட்டினீங்கன்னா அந்த பணத்தை நான் வந்து போலந்து ஏஜென்சிக்கு அனுப்பி உங்கள் பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் அனுப்பி விட்ருவேன். அதுக்கப்புறம் அவங்க ஒரு கம்பெனியை பிடிச்சி பல கம்பெனிஸ் இருக்குது, எந்த கம்பெனியில் வேக்கன்சி இருக்கோ அந்த கம்பெனிக்கு போய் பேசி உங்களுடைய பாஸ்போர்ட்டையும் காட்டி இந்த மாதிரி இந்தியாவிலேருந்து ஒரு பையன் இருக்காப்புல, இந்த பையனோட வயசு 25 ஆகுது அல்லது 35 ஆகுது, வேலைக்கு வர விரும்புகிறாப்புல அப்படின்னு சொல்லிவிட்டு
அவங்க சொல்லுவாங்க. அவங்க பாஸ்போர்ட்டு எல்லா டீட்டெயிலும் பார்ப்பாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அவங்க அதுக்கப்புறம் அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த எம்ப்ளாயர், அதாவது கம்பெனி ஓனர் வந்து கவர்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அந்த லோக்கல் கவர்மெண்ட்டுக்கு அங்கே ஒரு எம்பசியில் வேலைவாய்ப்பு மையம் இருக்கும். அந்த வேலைவாய்ப்பு மையத்தில் அவங்க அப்ளை பண்ணி, என்னுடைய கம்பெனி இத்தனை வருஷமாக நான் ரன் பண்ணியிருக்கேன், அதை ரன் பண்ணிவிட்டு அந்த கம்பெனி எத்தனை வருஷமாக ரன் ஆகுது, என் கம்பெனிக்கு எவ்வளோ பேர் தேவைப்படுது அப்படிங்கிற டீட்டெயிலாக அவங்க கம்பெனி ஏஜென்சிட்ட எம்பசியில் கொடுப்பாங்க. அவங்களுக்கு கோட்டா இருந்துச்சுன்னா உங்கள் பேரில் அவங்க ஐபி நம்பர் கொடுப்பாங்க. சரிங்களா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, சாரி. எம்ப்ளாயர்கிட்ட நம்ம ஏஜென்சி போயிட்டு உங்கள் பாஸ்போர்ட்டை காட்டி, இந்த பையனுக்கு உங்கள் கம்பெனியில் வேலை வேணும்னு சொல்லிவிட்டு, அதாவது வேர்ஹவுஸ் வேலை வேணும்னு சொல்லிவிட்டு அவங்க பர்மிஷன் கேட்பாங்க. அவங்க பார்த்துட்டு ஓகே சொன்னதுக்கப்புறம் எம்ப்ளாயரே வந்து கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி ஒரு ஐபி நம்பர் வாங்குவாங்க. அதுக்கு பேர் வந்து ஒர்க் பெர்மிட். அந்த ஒர்க் பெர்மிட் வந்து 1 இயர் ஒர்க் பெர்மிட்டாக, 3 இயர் ஒர்க் பெர்மிட்டாக, 2 இயர் ஒர்க் பெர்மிட்டாகவும் இருக்கலாம். இதெல்லாம் வந்து ஒரு கம்பெனியை பொறுத்து இருக்குது. சரிங்களா? ஏன்னா அவருக்கு 1 இயர் வாங்கி கொடுத்துருக்கீங்க, எனக்கு 3 இயர் வாங்கி கொடுத்துருக்கீங்க, 2 பேருக்கும் ஒரே பைசா வாங்கி கொடுத்துருக்கீங்க, இதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க. சரிங்களா? என்னால் என்ன முடியுமோ அதை தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். 1 இயர் ஒர்க் பெர்மிட்டாகவும் இருக்கலாம், 2 இயர் ஒர்க் பெர்மிட்டாகவும் இருக்கலாம், 3 இயர் ஒர்க் பெர்மிட்டாகவும் இருக்கலாம். சரிங்களா? எல்லாருக்கும் ஒரே அமௌண்ட்டு தான். அதேமாரி ஏஜென்சி எம்ப்ளாயருங்கிறது அவர் தான் உங்களுக்கு சேலரி கொடுப்பாரு, அவர் தான் உங்களை வேர்ஹவுஸ் வேலைக்கு அனுப்புகிறார். வேர்ஹவுஸ் வேலைங்கிறது ஒரு மிகப்பெரிய கம்பெனி, ஒரு பெரிய பில்டிங், உள்ள ஒரு 500 பேர் டு 1000 பேர் வேலை செய்வாங்க. ஆனால் வேர்ஹவுஸ் வேலைக்கு வேர்ஹவுஸ் கம்பெனி டைரெக்டாக ஆளை எடுக்காது, அவங்க ஏஜென்சிக்கிட்ட கொடுத்துருவாங்க. எங்களுக்கு 50 பேர் எடுத்து கொடுங்க, 100 பேர் எடுத்து கொடுங்கன்னு சொல்லி. அப்போ ஒரு வேர்ஹவுஸ் கம்பெனியில் கிட்டத்தட்ட ஒரு 100 விதமான ஏஜென்சிங்க அவங்க வந்து டீல் பேசி வச்சுருப்பாங்க. இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு 20 பேர் அனுப்புகிறேன், 30 பேர் அனுப்புகிறேன், 50 பேர் அனுப்புகிறேன்னு பேசியிருப்பாங்க. சரிங்களா? இந்த ஏஜென்சி எம்ப்ளாயர்கிட்ட போவாங்க. அதாவது ஹியூமன் ரிசோர்ஸ். சில பேர் வந்து நல்ல கம்பெனி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி, பல விதமான கம்பெனி வச்சுருப்பாங்க. அது போக வந்து அவங்க ஆட்களை எடுத்து வெளியிலையும் ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து வெளியில் வந்து சப்ளை பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த ஒரு 10 விதமான வேர்ஹவுஸ் இருக்கும். இந்த வேர்ஹவுஸ்க்கு ஒரு 5 பேர், அந்த வேர்ஹவுஸ்க்கு 5 பேர்னு சொல்லி அனுப்புவாங்க. சரிங்களா? அவங்களுக்கு டிஃப்ரெண்ட் சேலரி இருக்கலாம், பட் நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் சேலரி கொடுப்பாங்க. சரிங்களா? அப்போ எம்ப்ளாயரை நம்ம காண்டாக்ட் பண்ணிட்டோம், அவங்கள காண்டாக்ட் பண்ணி ஒரு ஐபி நம்பர் வாங்குகிறோம். சரிங்களா? அதுதான் ஒர்க் பெர்மிட். அந்த ஒர்க் பெர்மிட் வந்து 2 பக்கம் தான் இருக்கும். அது கவர்மெண்ட்டுக்கு கொடுக்குற ஒர்க் பெர்மிட். 2 பேஜ் தான் இருக்கும். அந்த லோக்கல் லாங்குவேஜில் தான் இருக்கும். இங்கிலீஷில் கூட இருக்காது, லோக்கல் லாங்குவேஜில் தான் இருக்கும். போலந்துன்னா போலந்து லாங்குவேஜில் இருக்கும், லித்வேனியானா லித்வேனியா லாங்குவேஜ், ஜெர்மனினா ஜெர்மனி லாங்குவேஜில் இருக்கும். சரிங்களா? அது நம்மளால் படிக்க முடியாது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தான் பார்க்கலாம். எல்லா ஒர்க் பெர்மிட்டும் 2 பக்கம் தான் இருக்கும். ஒன்று கவர்மெண்ட்டு சீல் இருக்கும், அப்படி இல்லைன்னா கம்பெனி வந்து பேப்பர் வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அவங்க சீல் அடித்தும் கொடுப்பாங்க, அல்லது டிஜிட்டல் ஃபார்மேட்லேயும் இருக்கும். சரிங்களா? இப்போ கூடிய சீக்கிரம் டிஜிட்டல் ஃபார்மேட்டு வரப்போகுது. அதை நம்ம கொரியர் பண்ண அவசியம் இல்லை, அவங்க மெயில் பண்ணாவே போதும் அப்படிங்கிறது வரப்போகுது. ஆல்ரெடி இருக்குது, ஒரு சில பேருக்கு இருக்குது, ஒரு சில பேருக்கு அப்படி கொடுத்துருக்காங்க. நான் கொடுக்குறது மோஸ்ட்லி நேரடியாக ஆஃபீஸ்க்கு போய் சீல் அடித்து வாங்கி தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? இப்போ ஒர்க் பெர்மிட் வாங்கிட்டேன். எத்தனை 1 இயர், 2 இயர், 3 இயருங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். சரிங்களா? எது வேணாலும் வரும். தற்சமயம் 2025 போலந்துக்கான சர்வீஸ் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 2 லட்சம். இதில் இனிஷியலாக நீங்கள் கட்டும்போது 1 லட்சம் கட்டுறீங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் ஒரு 2 to 6 மந்த், சம்டைம்ஸ் 8 மந்த் கூட போகலாம். மேக்ஸிமம் 6 மந்த் வந்து டைம் ஆகும் ஒர்க் பெர்மிட் வரத்துக்கு. கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணி ஒர்க் பெர்மிட் வரத்துக்கான சார்ஜஸ் வந்து 1 lakh + 1 lakh, டோட்டலாக வந்து 2 lakh. டைமிங் வந்து 6 மந்த்து மேக்ஸிமம் சொல்கிறது, கவர்மெண்ட் சொல்கிறது 6 மந்த்து. சம்டைம்ஸ் வந்து 8 மந்த்து ஆகுது.
கவர்மெண்ட் 6 மந்த் தான் சொல்லுது. ஏன் 8 மந்த் ஆகுதுன்னா, உங்களுக்கு வந்து கோட்டா சில கம்பெனியில் கோட்டா கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது. அவங்க ஒரு நல்ல கம்பெனியை தேடி அவங்களுக்கு கம்பெனியில் எடுக்கிறதுக்கான கோட்டா இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுது. எம்ப்ளாயரே அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு 15 டேஸ் அல்லது 1 மந்த் எடுத்துக்கிறாங்க. ஒரு நல்ல கம்பெனியை பிடிச்சி அப்ளை பண்ணி எடுக்குது. அதுலேருந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 மந்த் ஆகுது. சரிங்களா? அப்புறம் அந்த ஒர்க் பர்மிட் என் கைக்கு வந்து உங்கள் கைக்கு வரதுக்கு ஒரு 15 டேஸ் டைம் எடுக்கும். ஸ்லோவாக்கியா கண்ட்ரிஸ் இருக்குது. அந்த கண்ட்ரிஸ்க்கு பார்த்திங்கன்னா தற்சமயத்துக்கு இந்த வருஷம் 3 லட்ச ரூபா ஒர்க் பர்மிட்டுக்கான சார்ஜஸ். சரிங்களா? மற்ற கண்ட்ரிஸ்க்கு இதெல்லாம் வித்தியாசம் உங்களுக்கு சொல்கிறேன். உதாரணத்துக்கு போலந்து மட்டும் இப்போ எடுத்துக்கிறேன். சரிங்களா? இந்த 2 லட்சத்தில் இனிஷியலாக நீங்கள் 1 லட்சம் கட்டுறீங்க, பாஸ்போர்ட் கொடுக்குறீங்க, ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பர்மிட் உங்கள் கையில் கொடுக்குறேன். இந்த ஒர்க் பர்மிட்டை எடுத்துகிட்டு நீங்கள் போயிட்டு எம்பசியில் பதிவு பண்ணணும். எம்பசியில் உங்களுக்கு பதிவு பண்ண தெரிஞ்சால் ஓகே. சரிங்களா? இல்லைன்னா ஆட்கள் இருக்காங்க, 3000 அல்லது 5000 இருக்குது பதிவு பண்ணுறதுக்கு. எம்பசியில் பதிவு பண்ணுங்கள். எம்பசி சம்டைம்ஸ் வந்து போலந்து பொறுத்த வரைக்கும் எம்பசி ஓப்பனில் இருக்கும் அல்லது விஎஃப்எஸ் இருக்கும். ஒரு ஒர்க் பர்மிட்டை கையில் எடுத்துகிட்டு நீங்கள் எம்பசியில் பதிவு பண்ணணும். ஒரு வெப்சைட் அது அல்லது விஎஃப்எஸில் பதிவு பண்ணணும். கவர்மெண்ட் வந்து அப்பப்போ ரூல்ஸை மாற்றுது. ஒரு 6 மாதம் எம்பசியாகவும் ஓப்பனில் இருக்குது, ஒரு 6 மாதம் விஎஃப்எஸ் ஓப்பனில் இருக்குது. இந்த மாதிரி டயத்தில் நீங்கள் அது எம்பசியில் ஓப்பனில் இருக்கா விஎஃப்எஸ் ஓப்பனில் இருக்கான்னு பார்க்கணும். சரிங்களா? எம்பசி ஓப்பனில் இருந்தால் எம்பசியில் பதிவு பண்ணுங்கள், விஎஃப்எஸ் ஓப்பனில் இருந்தால் விஎஃப்எஸில் பதிவு பண்ணுங்கள். எம்பசியில் பதிவு பண்ணுறதுக்கு பைசா எதுவும் கிடையாது. வெப்சைட்டில் பதிவு பண்ணிட்டு ஈஸியாக பதிவு பண்ணிட்டு நம்ம டாக்குமெண்ட் எல்லாம் உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்து பதிவு பண்ணிடுறீங்க. ஆனால் விஎஃப்எஸ்ங்கிறது அப்படி கிடையாது. நம்ம பணம் கட்டி அந்த டேட்டு எடுக்கணும். அவங்க தான் பதிவு பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு ஒரு 30,000 அல்லது 50,000 60,000 கூட ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் ஏஜென்சி. அதுக்கு தனி ஏஜென்சி இருக்காங்க பதிவு பண்ணுறதுக்குன்னு. அவங்கள பிடிச்சி தான் நம்ம பதிவு பண்ணணும். இப்போதைக்கு தற்சமயம் இந்த வருஷத்தில் நமக்கு போலந்துக்கு உதாரணத்துக்கு இப்போ எம்பசி தான் ஓப்பன் இருக்குது. நம்ம பணம் தேவையில்லை, நம்மளே பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ண தெரியாததுக்கு ஒரு 3000 to 5000 பே பண்ணால் சில பேர் இருக்காங்க, அவங்க பதிவு பண்ணி கொடுத்துருவாங்க. சரிங்களா? சாதாரண வெப்சைட்டில் உங்கள் பேர், அப்பா பேர், ஒர்க் பர்மிட் நம்பர், எந்த கண்ட்ரிக்கு போகிறீங்க, உங்கள் நாடு, உங்கள் பாஸ்போர்ட் நம்பர், என்ன வேலைக்கு போகிறீங்க, கம்பெனி நேமு, எவ்வளோ சேல்ரி, அப்படியே எல்லாமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 100 கொஷின் மேலே இருக்கும். சரிங்களா? அந்த கொஷின் எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணணும். கேபிட்டல் லெட்டர்னா கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர்னா ஸ்மால் லெட்டர், இதெல்லாம் கரெக்டாக டைப் பண்ணணும். மிஸ்டேக் பண்ணாமல் டைப் பண்ணணும். உங்களால் முடிஞ்சால் நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அது தனி ஆள் இருக்காங்க, 3000 ருபீஸ் அல்லது 5000 ருபீஸ் கொடுத்தீங்கன்னா பதிவு பண்ண சொல்லிடுவேன். உங்களுக்கு 6 மாதம் ஒர்க் பர்மிட்டு வாங்கி கொடுத்துருவோம். 6 மாதம் கழிச்சு உங்களுக்கு ஃபோட்டோ காப்பி தான் அனுப்புவோம். நீங்கள் ரெண்டாவது பேமெண்ட்டு கொடுத்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கொரியரில் ஒர்க் பர்மிட்டு அனுப்புவேன். எனக்கு போலந்துலேருந்து ஏஜென்சி எனக்கு அனுப்புவாங்க. ஒரு 5 பேருக்கு 6 பேருக்கு டோட்டல் அனுப்புவாங்க. அதை உங்களுக்கு பிரித்து ஒவ்வொருத்தருக்கும் நான் கொரியர் அனுப்பிச்சி விட்ருவேன். இல்லை நேரில் வந்து வாங்கிக்கிறேன்னா வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த கொரியரில் அனுப்புறதுக்கு முன்னாடி நீங்கள் செகண்ட் பேமெண்ட் பே பண்ணிடணும். மொதல் பேமெண்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்து மொதல் பேமெண்ட்டு கட்டிடுறீங்க, பாஸ்போர்ட் ஜெராக்ஸ் கொடுத்துட்றீங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பேமெண்ட்டு கட்டுறீங்க. மன்னிக்கணும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ரெண்டாவது பேமெண்ட்டு கட்டுறீங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பெர்மிட்டு உங்கள் கையிலுக்கு வந்துடும். அடுத்து வந்து கம்பெனி டீட்டெயில்ஸ் சொல்லிட்டேன். 1 இயர் ஒர்க் பெர்மிட் இல்லை 3 இயர் ஒர்க் பெர்மிட் அப்படிங்கிறத சொல்லிட்டேன். எது வேணாலும் வரலாம். நீங்கள் பணம் எவ்வளோ கட்டுறது, உதாரணத்துக்கு போலந்து காசு சொல்லியிருக்கேன். டோட்டல் அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட் இனிஷியலாக கட்டுவீங்க, மீதி அமௌண்ட் வந்து ஒர்க் பர்மிட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் முன்னாடி கட்டுவீங்க. ரெண்டாவது அமௌண்ட் கட்டின உடனே ஒர்க் பர்மிட் வரும். அப்ராக்சிமேட்லி ஒர்க் பர்மிட் வரதுக்கு அதிகபட்சம் 6 மாதமோ இல்லை ரொம்ப அதிகபட்சம் 8 மாதமோ ஆகலாம். அதுக்கப்புறம் நீங்கள் எம்பசியில் பதிவு பண்ணணும் அல்லது விஎஃப்எஸில் பதிவு பண்ணணும். எம்பசியில் பதிவு பண்ணிட்டு எம்பசியில் போலந்தை பொறுத்த வரைக்கும் லக்கி ட்ரான்னு இருக்குது. கொஞ்சம் கஷ்டமான நியூஸ் தான் அது. லக்கி ட்ரான்னு ஒன்று இருக்குது. அதில் பதிவு பண்ணிவிட்டு வாரம் மெயில் வரும். சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வாரத்தில் ஒரு நாள் மெயில் வரும். அதில் உங்கள் பேர் வந்துச்சுன்னா நீங்கள் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு விசா ஆஃபீஸ் போகணும். அவங்க பார்த்துட்டு இப்படி ஒரு கம்பெனி உண்மையிலே இருக்கா இல்லையாங்கிறத அவங்க இன்னொரு செக் பண்ணுவாங்க. ஏற்கனவே நீங்கள் பதிவு பண்ணும்போதே எம்பசியில் பதிவு பண்ணும்போதே இந்த அப்படி ஒரு கம்பெனி உண்மையிலே இருக்குது அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு பதிவாகும். இந்த ஒர்க் பர்மிட்டு ஒரிஜினல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் பதிவு பண்ண முடியும்.
டூப்ளிகேட்னால் உங்களால் வெப்சைட்டில் பதிவு பண்ணவே முடியாது. திஸ் ஒர்க் பெர்மிட் இஸ் டூப்ளிகேட்னு சொல்லி உங்களுக்கு மெசேஜ் வந்துடும். சரிங்களா? அப்படி ஒரு வேளை மெசேஜ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு பொறுப்பேற்றுக்கிறேன். உங்களுடைய முழு பணமும் உங்களுக்கு திருப்பி கொடுத்துருவேன். அந்த மாதிரி இது வரைக்கும் வந்தது இல்லை டூப்ளிகேட்னு சொல்லி. பக்கா ஒரிஜினல் கம்பெனி எல்லாமே நல்லதாக இருக்குது. ஒரிஜினல் ஒர்க் பெர்மிட் தான் நான் எடுத்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கும் ஒரிஜினல் ஒர்க் பெர்மிட் தான் நான் எடுத்து கொடுப்பேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. அதுக்கு நீங்கள் பயப்பட தேவையில்லை. அடுத்து வந்து ஒர்க் பெர்மிட் வந்ததுக்கப்புறம் பதிவு பண்ணிவிட்டு வெயிட் பண்ணிங்க. ஒரு நிமிஷம். இது வரைக்கும் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். சொன்னதெல்லாம் மறந்து போகுது. இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் தெரில. ஒர்க் பெர்மிட் வாங்கி கொடுத்தாச்சு. ஆமாம், 2வது அமௌண்ட்டு நீங்கள் பே பண்ணிட்டீங்க. அடுத்து எம்பசியில் பதிவு பண்ணுறீங்க. ஆமாம், அதில் வாரம் மெயில் வரும். சிங்கப்பூர் வந்தால் வாரம் மெயிலு, இந்தியா வந்தால் 2 வாரத்துக்கு ஒரு வாட்டி மெயில் வருது. செக் பண்ணணும். உங்கள் பேர் வந்துடுச்சு, வாங்க உங்கள் ஒர்க் பெர்மிட் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த டேட்டுக்கு ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் டைம் கொடுப்பாங்க. இந்த டயத்துக்கு இந்த டேட்டுக்கு சென்னை ஆஃபீஸ்க்கு. எம்பசி ஆஃபீஸ் எங்கெங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, சென்னை இருக்குது, கோயம்புத்தூர் இருக்குது, பாம்பே, டெல்லி, ஹைதராபாத், இன்னும் ஒரு கொஞ்சம் இடத்துல இருக்குது. சரிங்களா? நம்ம எந்த இடம் தேவையோ நம்ம பதிவு பண்ணும்போதே பதிவு பண்ணிக்கலாம். சென்னை வேணால் சென்னைன்னு பதிவு பண்ணிக்கலாம். பதிவு பண்ணும்போது உங்களுக்கு உங்கள் மெயில் வரும்போது நீங்கள் சென்னைக்கு இந்த ஆஃபீஸுக்கு உங்களுடைய ஒர்க் பெர்மிட்டை கொண்டு போகிறீங்க. கொண்டு போயிட்டு அங்கே உங்களுக்கு வீசாவை பார்த்துட்டு அவங்க ஒரு 14 டேஸ் டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் டாக்குமெண்ட்லாம் வாங்கி ரெடியாக வச்சுட்டு அதை எம்பசிக்கு அனுப்பி அதுக்கப்புறம் ஒரு 14 டேஸ் மேக்ஸிமம் ஒரு 20 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வந்துடும். சரிங்களா? இதுதான் என்னுடைய ஒர்க்கு. விருப்பம் உள்ளவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ஒரு நல்ல கம்பெனியில் ஒரு அருமையான ஒர்க் பெர்மிட், ஒரிஜினல் ஒர்க் பெர்மிட் எடுத்து கொடுக்குறவங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரிங்களா? அப்புறம் நிறைய பேர் திருப்பி கேட்குறீங்க, ஏன்னா வீசா வந்து கிடைக்குமா கிடைக்காதா, அதுக்கப்புறம் அமௌண்ட்டு கிடைக்குமா கிடைக்காதா. சில பேர் அமௌண்ட்லாம் கொடுக்குறாங்களா, ஒரு சில கம்பெனிஸ் வந்து ஏஜென்சிக்கு வந்து அமௌண்ட் ரிட்டர்ன் தராங்களே, கொடுப்பாங்க. எல்லா ஏஜென்சியும் ஒரு 5 லட்சம் 6 லட்சம் வாங்கினான்னு ஒர்க் பெர்மிட்டுக்கான சார்ஜஸ் போக மீதி காசு கொடுப்பாங்க. ஒரு உதாரணத்துக்கு ஒரு 5 லட்சம் வாங்கினா 3 லட்சமோ இல்லை 4 லட்சமோ எடுத்துகிட்டு 1 லட்சமோ இல்லை 2 லட்சமோ திருப்பி கொடுப்பாங்க. சில பேர் 6 லட்சம் வாங்குவாங்க, ஒரு 2 லட்சம் இல்லை 4 லட்சம் எடுத்துகிட்டு மீதி காசு கொடுப்பாங்க. சில பேர் அதுவும் கிடையாது, 4 லட்சம் வாங்கிட்டு எதுவுமே ரிட்டர்ன் இல்லாமல் இருக்குது. அவங்க எழுதி உங்கள்கிட்ட சைன் வாங்கிட்டு தான் இல்லை உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் அவங்களும் பண்ணுறாங்க. சில பேர் சொல்லாமல் பண்ணுறான்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. நீங்கள் கேட்கணும். நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேளுங்க, எவ்வளோ திருப்பி கிடைக்குமா கிடைக்காதா என்னன்னு கேளுங்க. கேட்காம ஒரு கடைசியில் போய்ட்டு நீங்கள் வந்து வருத்தப்படக்கூடாது. கேளுங்க. என்கிட்டையும் தெளிவாக கேட்டுக்குங்க. நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லியிருக்கேன். ஒர்க் பெர்மிட்டுக்கான சார்ஜஸ் மட்டும் தான் வாங்குகிறேன். மற்றவங்கள மாரி 5 லட்சமோ 6 லட்சமோ வாங்கிட்டு ஒரு வேளை வீசா கிடைக்கலன்னா அப்புறம் 2 லட்சமோ 3 லட்சமோ திருப்பி தர வேலைலாம் கிடையாது. சரிங்களா? ஒரிஜினல் ஒர்க் பெர்மிட் வாங்கி கொடுக்குறேன். அந்த ஒர்க் பெர்மிட்டுக்கான சார்ஜஸ் மட்டும், அதில் என்னுடைய சார்ஜஸ் வந்து 15,000 எனக்கு லாபம். நான் ஒரு ஏஜெண்ட்டுக்கு நடுவில் ஒரு இடைத்தரகராக தான் இருக்கேன். போலந்தில் இருக்கிற ஏஜெண்ட்டுக்கு இல்லை வேறு நாட்டில் ஏஜெண்ட் இருக்காங்க. நான் நடுவில் வந்து இடைத்தரகராக தான் இருக்கேன். சரிங்களா? அதுக்கு எனக்கு ஒரு 15,000 to 18,000 கிடைக்கும், அல்லது 12,000. அந்த மணி எக்ஸ்சேஞ்சில் கொஞ்சம் கொஞ்சம் மாற்றி வரும்போது பணம் கொஞ்சம் கொஞ்சம் ஏறுது இறங்குது. சரிங்களா? அதிகபட்சம் ஒரு 18,000 எனக்கான சார்ஜஸ். உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் வாங்கி கொடுத்தோன்னா எனக்கான சார்ஜஸ் கிடைக்குது. நீங்கள் போய் வீசா வாங்கினாலும் வாங்காட்டி போனாலும் எனக்கு வந்து 18,000 கிடைக்கும். காரணம், ஒர்க் பெர்மிட் எடுத்து நான் கொடுக்குறேன். ஒர்க் பெர்மிட் எடுத்து கொடுக்குற வரைக்கும் தான் என்னுடைய வேலை. அந்த ஒர்க் பெர்மிட் ஒரிஜினல் ஒர்க் பெர்மிட்டுங்கிற வரைக்கும் என்னுடைய வேலை முடிஞ்சிச்சு. உங்கள் கையில் கொடுத்துட்டேன்னா இது ஒரிஜினல் ஒர்க் பெர்மிட்டு. இதுக்கப்புறம் என்ன எனக்கும் உங்களுக்கு எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது. அதை வச்சு நீங்கள் தான் ஒர்க் பெர்மிட்டுக்கு அப்ளை பண்ணணும், நீங்கள் தான் வீசா வாங்கணும். அதுக்கான கைடன்ஸ் நான் வேணால் ஃப்ரீயாக உங்களுக்கு கொடுக்குறேன். என்னென்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்னென்ன டாக்குமெண்ட் வைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். சரிங்களா? ஆனால் என்னை போட்டு நோண்டிகிட்டு இருக்கக்கூடாது. ஒர்க் பெர்மிட் வரைக்கும் தான் என்னுடைய வேலை. இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஏன்னா நீங்கள் வந்து அதுக்கப்புறம் கிடைச்சவங்க சந்தோஷமாக போயிடுவாங்க, வீசா கிடைச்சவங்க. வீசா கிடைக்காதவங்க என்னை பிடிச்சி தொல்லை பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நான் தெளிவாக உங்களுக்கு சொல்லிடுறேன். உங்களுடைய இது வந்து ஒரு பணக்கார விளையாட்டு. இது வந்து ரிஸ்க். சேலரி வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். சேலரி மினிமம் நான் வந்து உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் எடுத்து தரது 90,000 சேலரி. இதை முக்கியமாக சொல்ல மறந்துட்டேன். ஒர்க் பெர்மிட் வந்து எந்த கண்ட்ரிஸ் போனாலும் மினிமம் 90,000 சேலரி
8 மணி நேரம் டியூட்டி. 10 மணி நேரம் பார்க்கலாம், 12 மணி நேரம் பார்க்கலாம். 8 ஹவர்ஸ் ஒர்க்குக்கு 90,000 டோட்டல் சேலரி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? 8 ஹவர்ஸ் ஒர்க் மட்டும், 8 மணி நேரம் வேலைக்கு மட்டும். 10 மணி நேரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு 1,20,000 30,000 அந்த மாதிரி. 12 ஹவர் பார்த்தீங்கன்னா ஒரு 1,30,000 அதிகபட்சம் 1,50,000 வரைக்கும் நீங்கள் எடுக்கலாம். சரிங்களா? எல்லா வேர்ஹவுஸ்லேயும் இந்த ஆப்ஷன் இருக்குது. அதுபோக சனிக்கிழமை வரைக்கும் தான் வேலை. சாட்டர்டே சண்டே எப்போதுமே லீவு. சாட்டர்டே விருப்பப்பட்டால் நீங்கள் வேலை செய்யலாம். 8 ஹவர்ஸ் டியூட்டி, மண்டே டு ஃப்ரைடே வரைக்கும் தான் வேலை. சாட்டர்டே விருப்பப்பட்ட வேலை செய்யலாம். சண்டே கம்பல்சரி லீவு. சரிங்களா? சாட்டர்டேவும் வேலை பார்த்து 8 ஹவர்ஸ் பார்க்காம 10 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் சேர்த்து பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி உங்களுக்கு கிடைக்கும். 130 அதுக்கு மேலேயும் கிடைக்கும். சரிங்களா? மினிமம் என்னுடைய கேரண்டி வந்து 90,000 உங்களுக்கு கிடைக்கும். ஒர்க் பர்மிட்லேயே உங்களுக்கு 90,000 கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு ஒர்க் பர்மிட்டில் இருக்கும். ஒர்க் பர்மிட்லேயே உங்களோட கம்பெனி பேர், யார் எம்ப்ளாயர், அவருடைய அட்ரஸ்ஸு, அவருடைய ஃபோன் நம்பர், இமெயில் அட்ரஸ்ஸு, அவங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கேஆர்எஸ் நம்பர் சொல்லுவாங்க, அந்த நம்பர், அது எல்லாமே வந்து ஒர்க் பர்மிட்டில் இருக்கும். மினிமம் 90,000 சேல்ரி. அதை போட்டு தான் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் நான் வாங்கி தருவேன். அதில் என்ன சேல்ரி இருக்கோ கண்டிப்பாக அது உங்களுக்கு கிடைக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? அதுபோக அக்காமடேஷன் அவங்க கொடுப்பாங்க. ஒரு சார்ஜஸ் பண்ணிப்பாங்க. அக்காமடேஷன் கொடுத்துட்டு ஒரு நாள் சேல்ரி அல்லது 1.5 நாள் சேல்ரி எடுத்துப்பாங்க. ஒரு 350 ஸ்லாட்டி அல்லது ஒரு 500 ஸ்லாட்டிக்குள்ளே அவங்க பிடிச்சிக்கிட்டு மீதி காசு கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தோன்னா ஒரு 1.5 நாள் சேல்ரி தான் அதில் உங்களுக்கு போகும். அந்த அக்காமடேஷன்லேயே உங்களுக்கு நல்ல வீடு கொடுத்துருவாங்க, ரூம் கொடுத்துருவாங்க. 2 பேருக்கு ஒரு ரூமு அல்லது 4 பேருக்கு ஒரு ரூம் இருக்கும். என்கிட்ட சொன்னது மேக்ஸிமம் 2 பேருக்கு ஒரு ரூமு தான். சரிங்களா? 2 பேருக்கு ரூமு, ஒரு பெட்டு எல்லாமே இருக்கும். துணிமணி வச்சுக்கிறதுக்கு கபோர்டு இருக்கும். நல்ல பெட்டு, பெட்ஷீட்டு, போர்வை எல்லாம் கொடுத்துருவாங்க. உள்ளவே ஹீட்டர் இருக்குது, கபோர்டு இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது. துணி துவைச்சிக்கிறதுக்கு வாஷிங் மிஷின்லாம் ஃப்ரீ தான். ஃப்ரிட்ஜ் இருக்குது, காய்கறிலாம் வாங்கி வச்சுக்கலாம். சமைக்கிறதுக்கு தேவையான அடுப்பு, கரண்ட் அடுப்பு, கேஸ் அடுப்பு, இது எல்லாமே இருக்கும். நீங்கள் காய்கறி வாங்கி நீங்களே சமைச்சிக்க வேண்டியதான். சமைக்கிறதுலாம் உங்கள் வேலை, நீங்களே சமைச்சிக்கணும். சாப்பாடெல்லாம் ஃப்ரீ கிடையாது. ஒரு சில கம்பெனி ஒரே ஒரு வேளை சாப்பாடு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அது வேலையில் இருக்கும்போது அந்த சாப்பாடு நமக்கு செட் ஆகாது, நீங்கள் சமைச்சு கொண்டு போய்க்கிங்க. ஆனால் ஒரு சில கம்பெனியில் கொடுக்குறாங்க, ஒரு சில வேர்ஹவுஸில் கொடுக்குறாங்க. சரிங்களா? சாப்பாடு நீங்கள் தான் சமைச்சிக்கணும். நான் சொல்கிறது வந்து சாப்பாடு நீங்கள் தான் சமைச்சிக்கணும். அக்காமடேஷன் ஃபுல்லி ஃபர்னிஷ்டாக இருக்கும். தூங்குறதுக்கு பெட்டு, சமைக்கிறதுக்கு தேவையான அடுப்பு எல்லாமே இருக்கும். துணி துவைக்கிறதுக்கு வாஷிங் மிஷின் இருக்கும். காய்கறி வச்சுக்கிறதுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கும். இது எல்லாம் உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? தங்குறதுக்கு எந்த கவலையும் தேவையில்லை. அதுமாரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவும் நீங்கள் வேலைக்கு வரலாம். லேடிஸும் நீங்கள் வேர்ஹவுஸ் வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஏஜ் லிமிட் வந்து மேக்ஸிமம் 50க்கு மேலேயும் அப்ளை பண்ணலாம். பட் நான் வந்து 50 தான் ப்ரிஃபர் பண்ணுறேன். சரிங்களா? ஏஜ் லிமிட் வந்து 50. படிப்பு பெருசாக ஒன்றும் தேவையில்லை. எது படிச்சிருந்தாலும் ஓகே. பாஸ்போர்ட்டில் எந்த ஒரு மிஸ்டேக் இருக்கக்கூடாது. சரிங்களா? ஏதாவது ஒரு கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு அதில் வந்து ஓவர் ஸ்டே ஆகி ஏதாவது சீல் வாங்கியிருக்கக்கூடாது. பாஸ்போர்ட் நல்லா இருக்கணும். அதுபோக உங்கள் பேரில் எதுவும் உங்கள் ஊரில் போலீஸ் கேஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஏன்னா நீங்கள் ஒர்க் பர்மிட் வாங்கினதுக்கப்புறம் போலீஸ் கிளியரன்ஸ் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கணும். பாஸ்போர்ட் ஆஃபீஸில் அப்ளை பண்ணி பிசிசி வாங்கணும். சரிங்களா? இதுதான் உங்களுடைய தகுதி. படிப்பு எதுனாலும் இருக்கலாம். வயசு 50. சேலரி உங்களுக்கு சொல்லிட்டேன், அக்காமடேஷன் சொல்லிட்டேன், ஃபுட்டு சொல்லிட்டேன். நல்ல கம்பெனி, நல்ல ஒர்க் பர்மிட் எடுத்து ஓவரால் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா 1 இயர், சம்டைம்ஸ் 1.5 வருஷம், இல்லை மேபி 3 இயர் ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுத்தா, ஒருவேளை விஎஃப்ஸில் டேட் உங்களுக்கு கிடைக்கல, உங்களை டாக்குமெண்ட் கொண்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு இந்த லக்கி ட்ரா சிஸ்டம், அதாவது எம்பசியில் பதிவு பண்ண பிறகு 1 எம்பசி இருக்குது. ஒரு வேளை போலந்து நீங்கள் ஒர்க் பர்மிட் எடுத்திங்கன்னா, அது எடுத்ததுக்கப்புறம் கையில் வாங்கினதுக்கப்புறம் என்ன வேலை இருக்குன்னா, ஒன்று வந்து எம்பசின்னு ஒரு ஆஃபீஸ் இருக்குது, விஎஃப்எஸ்ன்னு இருக்குது. விஎஃப்எஸ் வந்து ப்ரைவேட்டு, எம்பசிங்கிறது கவர்மெண்ட்டு. சரிங்களா? கவர்மெண்ட் ஆஃபீஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்ன சொல்லிடுறாங்க, விஎஃப்எஸில் கான்ட்ராக்ட் கொடுத்துட்றாங்க. விஎஃப்எஸ் வந்து நிறைய இருக்குது, 100கணக்கான ஆஃபீஸ் இருக்குது. சரிங்களா? போலந்துக்கான ஆஃபீஸ் வந்து இந்தியாவில் 100கணக்கான ஆஃபீஸ் இருக்குது. நீங்கள் போய் அங்கே போய் கொடுத்துக்கலாம். அதுக்கு நேரடியாக பதிவு பண்ண முடியாமல் தான் ஏஜென்ட் இருக்காங்க. அதுக்கு 30,000 40,000 வாங்குறாங்க. போலந்தை பொறுத்த வரைக்கும் 6 மாதம் விஎஃப்எஸ் ஓப்பனில் இருக்கும், 6 மாதம் எம்பசியில் ஓப்பன் ஆகும். எது ஓப்பனாக இருக்கோ அதில் நீங்கள் பதிவு பண்ணணும். விஎஃப்எஸ்ஸாக இருந்தால் ப்ரைவேட்டு, எம்பசியாக இருந்தால் கவர்மெண்ட்டு. சரிங்களா? எம்பசியில் பணம் வந்து பதிவு பண்ணுறதுக்கு காசு இல்லை. ஆனால் பதிவு பண்ணதுக்கப்புறம் நீங்கள் டாக்குமெண்ட் கொண்டு சப்மிட் பண்ணும்போது ஒரு 18,000 கட்டணும். விசா வாங்குறதுக்கு, விசா சீல் குத்துறதுக்கு
18,000 தேவைப்படுது. விஎஃப்எஸ்ன்னா இனிஷியலாக பதிவு பண்ணுறதுக்கே ஒரு 30,000மோ இல்லை 40,000மோ ஒவ்வொரு ஏஜென்ட்டும் ஒரு மாரி வாங்குறாங்க. நான் பதிவு பண்ண முடியாது. அதுக்குன்னு பிளாக்ல பதிவு பண்ணுறவங்க ஆள் இருக்காங்க. நேரடியாக விஎஃப்எஸ் வெப்சைட்லாம் இருக்கும். ஆனால் நம்மளால் பதிவு பண்ண முடியாது. அதுக்காக இல்லீகலாக ஏஜென்ட் இருக்காங்க. அவங்க பதிவு பண்ணி கொடுப்பாங்க. பைசா வாங்கிட்டு பதிவு பண்ணி கொடுப்பாங்க. சரிங்களா? டேட் எடுத்து கொடுப்பாங்க. டேட் எடுத்து கொடுத்தா அந்த டேட்டுக்கு அதாவது இமிடியேட்டாக விஎஃப்எஸ்னால் நம்ம வந்து ஒர்க் பெர்மிட் கையில் வந்த உடனே இமிடியேட்டாக நீங்கள் போய் விஎஃப்எஸ் ஓப்பனில் இருந்தால் இமிடியேட்டாக பிளாக்கில் டிக்கெட் வாங்கி நம்ம டாக்குமெண்ட்டை கொண்டு சப்மிட் பண்ணி விசா வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். விசா கொடுப்பாங்க, கொடுக்காமையும் போகலாம். அது தனி. பட் அந்த டாக்குமெண்ட் ஒப்படைக்கிறதுக்கான இமிடியேட்டாக விஎஃப்எஸ்னால் இமிடியேட்டாக போயிடலாம். எம்பசினால் லேட் ஆகும். அது குழுக்கள் முறையில் லக்கி ட்ரா. லக்கி ட்ராங்கிற வார்த்தையை பயன்படுத்துறது இல்லை, எலக்ட்ரானிக் ட்ரா. அது தமிழில் நம்ம சொல்லணும், குழுக்களில் குலுக்கி எல்லா ஒர்க் பெர்மிட்டும் யாரெல்லாம் அப்ளை பண்ணுறாங்களோ டிஜிட்டல் முறையில் கம்ப்யூட்டர்லேயே குலுக்கி நம்ம பேர் ஒரு நாளைக்கு இந்த பூத்துக்கு ஒரு 500 பேர், இந்த பூத்துக்கு ஒரு 500 பேர் சொல்லி அவங்க மெயில் அனுப்புவாங்க. நீங்கள் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும். அப்போ நமக்கு வாரம் மெயில் வரும். நம்ம பேர் அதில் வருதா, குழுக்கள் மாதிரில நம்ம பேர் வருதான்னு பார்க்கணும். வந்துச்சுன்னா அதுலேருந்து 1 வீக் டைம் கொடுப்பாங்க. 1 வீக்கோ 2 வீக்கோ அந்த டயத்துக்கு நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம் வேறு என்ன டீட்டெயில் இருக்குது உங்களுக்கு? சேலரி சொல்லியாச்சு, அக்காமடேஷன் சொல்லிட்டேன். ஆமாம், மோஸ்ட்லி எல்லாமே சொல்லிட்டேன். சரிங்களா? எல்லா கண்ட்ரிஸ்க்கும் மோஸ்ட்லி ஒரு 15 கண்ட்ரிஸ்க்கு, யூரோப் கண்ட்ரிஸில் செங்கன் கண்ட்ரிஸ்க்கு உங்களுக்கு ஒர்க் பர்மிட்டு வாங்கி தரேன். ஒரு வேலையும் ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு விதமான ஜாப்பு, ஒவ்வொரு விதமான சேலரி, ஒவ்வொரு விதமான ஏஜென்ட் ஃபீஸ் இருக்குது. அது வேறு ஒரு வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோ உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். என்னை கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு நான் ஃபார்வர்ட் பண்ணி விட்றேன். சரிங்களா? அதில் எந்த கண்ட்ரி நீங்கள் போக விரும்புகிறீங்களோ அந்த கண்ட்ரிக்கு நீங்கள் போகலாம். சரிங்களா? ஹாய். எந்த கண்ட்ரிக்கு போக விரும்புகிறீங்களோ அந்த கண்ட்ரி சொல்லுங்கள். அதுக்கான ஏஜென்ட் ஃபீஸ் அதிலே யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். அந்த அமௌண்ட்டில் டோட்டல் அமௌண்ட்டில் பாதி அமௌண்ட் இனிஷியலாக கட்டுறீங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பர்மிட் வரத்துக்கு ஒரு 5 டேஸ் முன்னாடி நீங்கள் பணம் கட்டிங்க. அதுக்கப்புறம் ஒர்க் பர்மிட் கொரியர் அனுப்பிச்சிடுங்க. உங்களுக்கு ஒர்க் பர்மிட் 2 பக்கம் தான் மற்ற பொதுவான ஏஜென்ட் எல்லாம் பண்ணுறாங்க. நான் சில ஏஜென்ட் அதிகமாக டாக்குமெண்ட் வாங்கி கொடுப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் 2 பேஜ் ஒர்க் பர்மிட், அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் சொல்லி குறைஞ்சபட்சம் ஒரு 7 பக்கத்துலேருந்து இன்னும் ஒரு 15 பக்கங்கள், 15 டாக்குமெண்ட், 15 பக்கம், 15 சீல் அடித்து அவங்களுக்கு டாக்குமெண்ட் எடுத்து கொடுக்குறேன். சரிங்களா? அப்படி என்னென்ன டாக்குமெண்ட்டுன்னா, ஒரு கேரண்டி லெட்டர். இந்த பையனுக்கு எங்கள் கம்பெனியில் ஃப்ளைட்லேருந்து இறங்கின உடனே நாங்களே டேக் கேர் பண்ணி எங்கள் கம்பெனிக்கு இட்டுட்டு போகிறோம். கம்பெனி இட்டுட்டு போயிட்டு பத்திரமா அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோன்னு சொல்லி ஒரு கேரண்டி லெட்டர். சரிங்களா? ஒரு வேலையில் சேர்த்து நாங்கள் பொறுப்பு எடுத்துக்கிறோன்னு ஒரு லெட்டர். அடுத்து இன்னொன்று வந்து வேலை முடித்து கான்ட்ராக்ட் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே அந்த நாட்டுக்கு தாயகத்துக்கு திருப்பி அனுப்புகிறோன்னு சொல்லி இன்னொரு கேரண்டி லெட்டர். அப்புறம் இன்னொரு லெட்டர் வந்து கவர்மெண்ட்டு கோர்ட்லேருந்து கையெழுத்து வாங்கி எங்களுடைய கம்பெனி பேர், நாங்கள் இந்த நாட்டுக்கு கட்ட வேண்டிய டேக்ஸ் எல்லாத்தையுமே நாங்கள் பெண்டிங் வைக்காமல் கட்டியிருக்கோம், எங்கள் பேரில் எந்த மிஸ்டேக்கும் இல்லை, நாங்கள் ஒரு பதிவு செய்யப்பட்ட கம்பெனி அப்படின்னு சொல்லி கோர்ட்லேருந்து கையெழுத்து வாங்கி அந்த லெட்டர். அப்புறம் மெடிக்கல் இன்சூரன்ஸ்னு சொல்லி சம்டைம்ஸ் சில கம்பெனி கொடுப்பாங்க, சில கம்பெனி கொடுக்க மாட்டாங்க. அது மோஸ்ட்லி வருது, எனக்கெல்லாம் வருது. ஸோ ஒரு சில லெட்டர், அந்த லெட்டரும் கொடுக்குறாங்க. அப்புறம் அக்காமடேஷன், தங்குறதுக்கான இடம் நாங்கள் கொடுக்குறோங்கிறது ஒரு சில கம்பெனி கொடுத்தா நாங்கள் டேக் கேர் பண்ணிக்கிறோன்னு சொல்லி ஒரு சில கம்பெனி அந்த லெட்டர் கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் சொல்கிற கம்பெனியில் சொல்கிற இடத்துல ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணிப்பீங்க, அதை ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி சொல்லி பொறுப்பேற்றுக்கிறேன்னு சொல்லி இந்த பணம் அவங்க சார்ஜ் பண்ணிப்பாங்க. மோஸ்ட்லி சார்ஜ் பண்ணிவிட்டு அவங்களே கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா வேறு ப்ரைவேட்டில் வந்து ஹாஸ்டலில் ஸ்டே பண்ண வைப்பாங்க. சார்ஜஸ் நீங்கள் கட்டுற மாதிரி இருக்கும். அதுக்கான லெட்டரும் கொடுப்பாங்க. இப்படி ஒரு 15 பேஜஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டு வந்து உங்களுக்கு நான் வாங்கி தரேன். சரிங்களா? வேறு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக இந்த டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதுபோக பணம் நீங்கள் கட்டுறீங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு கட்டுறீங்க. பணம் வந்து நீங்கள் வட்டிக்கு வாங்கியோ இல்லை குட்டிக்கு வாங்கி எதுக்கோ நீங்கள் வாங்கி பணம் கட்டுறீங்க. இது வந்து ஒரு பணக்கார விளையாட்டு. யூரோப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும் சிங்கப்பூர் மாதிரியோ, மலேசியா மாதிரியோ, துபாய் மாதிரியோ பணம் கட்டினா 100% வந்து
அவங்க வேலைக்கு நீங்கள் போயிடலாம், ஃப்ளைட் ஏறி நீங்கள் போய் வேலை செய்யலாம். ஆனால் சேலரி கம்மி, 50,000 40,000 60,000 இருக்கும். சரிங்களா? ஆனால் 100% போயிடலாம். ஏஜென்ட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 லட்சம் 6 லட்சம் அது மேலேயும் இருக்கும். ஆனால் யூரோப் கண்ட்ரிஸ் அப்படி கிடையாது. எந்த ஏஜெண்ட்டாக இருந்தாலும் ஒர்க் பர்மிட் மட்டும்தான் வாங்கி தர முடியும். நானும் ஒர்க் பர்மிட் தான் வாங்கி கொடுக்குறேன். சரிங்களா? என்னாலையும் ஒர்க் பர்மிட் மட்டும்தான் வாங்கி தர முடியும். என்னால் 100% அனுப்ப முடியாது. நான் ஒர்க் பர்மிட் மட்டும் தான் வாங்கி தருவேன். எந்த ஏஜென்ட் தான் ஒர்க் பர்மிட் மட்டும் தான் வாங்கி தராங்க. சில பேர் 5 லட்சம் 6 லட்சம் வாங்கி கொடுத்துட்டு திருப்பி விசா கிடைக்கலன்னா சில பேர் கொஞ்சம் மீதி தராங்க, கொஞ்சம் பேர் எதுவுமே தரதில்லை. நான் முன்கூட்டியே உங்களுக்கு சொல்லிடுறேன், ஒர்க் பர்மிட்டுக்கான சார்ஜஸ் மட்டும்தான் வாங்குகிறேன். மற்றவங்கள மாரி நானும் ஒரு 5 லட்சம் வாங்கிட்டு திருப்பி ஃபெயில் ஆனால் 2 லட்சம் திருப்பி தரது கிடையாது. நான் வாங்குறதே 2 லட்சம் தான். ரொம்ப கொஞ்சமான காசு தான். இதுக்கு முன்னாடி 1.20க்குலாம் வாங்கியிருக்கேன், ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுத்துருக்கேன். 1.50 வாங்கியிருக்கேன், ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுத்துருக்கேன். நான் வாங்கி நான் வச்சுக்கிறது இல்லை, ஏஜென்ட்டுக்கு தான் அனுப்புகிறேன். இதில் பல பேர் நடுவில் இருக்காங்க. அங்கே ஒரு ஏஜென்ட் இருக்காங்க, எம்ப்ளாயர் இருக்காங்க, கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு பணம் கட்டணும். இவ்வளோ பேருக்கு அந்த 1.5 லட்சத்துலேயே இவ்வளோ செலவு இருக்குது. அப்படி இருக்கும்போது எப்படி ஃபெயில் ஆனால் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும்? அந்த உழைப்புக்கான கூலி சொல்லுங்கள், உழைப்புக்கான கூலி எதுவுமே கிடைக்காது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு பணம் கட்டுங்க. என்கிட்ட பணம் கட்டுறீங்கன்னா ஒரு ஒரிஜினல் ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுப்பேன். அதை நீங்கள் மறுபடியும் அப்ளை பண்ணி விசா வாங்கிட்டு என்ன மாதிரி யூரோப்பு வாங்க. சரிங்களா? நல்ல சேலரி இருக்குது, தாராளமாக வாங்க. ஆனால் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிங்க. நீங்கள் ரிஸ்க் எடுக்கிறது கிட்ட ஒரு பணக்கார விளையாட்டு மாரி. வசதி இருந்தால் மட்டும் முயற்சி பண்ணுங்கள். வசதி இல்லைன்னா தயவுசெய்து முயற்சி பண்ணாதீங்க. உதாரணத்துக்கு ஒரு காலேஜ் நீங்கள் படிக்கிறீங்க, 4 லட்சம் 5 லட்சம் செலவு பண்ணுறீங்க. எல்லோரும் வேலைக்கு போயிடுறீங்களான்னா கிடையாது. கொஞ்சம் பேர் வேலைக்கு போகிறீங்க, கொஞ்சம் பேர் படித்த படிப்புக்கு ஏற்ற மாதிரி வேலைக்கு போகிறீங்க, சில பேர் ஒன்றுமே கிடையாது, வேஸ்ட்டாக போயிடுது. அந்த 5 லட்சம் 6 லட்சம் வேஸ்ட்டு. 1ஆவதுலேருந்து 12 வரைக்கும் படித்த வேஸ்ட்டு, காலேஜ் படித்த வேஸ்ட்டு, இது கட்டின ஃபீஸ் எல்லாமே வேஸ்ட்டு. செய்கிற வேலை பார்த்தீங்கன்னா வேறு வேலை. நானும் தான் இன்ஜினியரிங் படித்தேன், கிடச்சா டிரைவராக வந்திருக்கேன். ஆனாலும் இன்றைக்கி நல்ல சேலரியில் இருக்கேன். ஓரளவுக்கு இல்லை, நல்ல அருமையான சேலரியில் இருக்கேன். நான் என்னுடைய சேலரி உங்களுக்கு சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். நல்ல சேலரியில் இருக்கேன். நீங்கள் இங்கே யூரோப் பொறுத்த வரைக்கும் எந்த வேலை செஞ்சாலும் மினிமம் 90,000 சம்பளம் வாங்கலாம். 1 லட்சம் வாங்கலாம். 1 லட்சமே வீட்டுக்கு அனுப்பலாம், தாராளமாக அனுப்பலாம். ஒரு சில கண்ட்ரி நான் செங்கன் கண்ட்ரிஸ் போனீங்கன்னா நீங்கள் அந்தளவு சேலரி வாங்க முடியாது. 40,000 50,000 தான் வாங்கலாம். யூரோப் கண்ட்ரிஸ்க்கு வந்தீங்கன்னா ஒரு 23 நாடு இருக்குது. அதில் எங்கே போனாலும் மோஸ்ட்லி 1 லட்சம் நீங்கள் வீட்டுக்கு பணம் அனுப்பலாம். சரிங்களா? நான் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் பர்மிட் எடுத்து கொடுக்குறேன். நல்ல வேலை, அதிக சம்பளம். சிங்கப்பூர் மலேசியா மாரி கிடையாது. இங்கே வந்து நல்லா செட்டில் ஆகலாம். நல்ல வேலை, 5 வருஷம் வேலை செஞ்சிங்கன்னா இந்த நாட்டு பிஆராகவே நீங்கள் மாறிடலாம். சரிங்களா? அப்படிலாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுபோக நீங்கள் இப்போ பணம் நீங்கள் மாதம் சம்பளம் வாங்கி டேக்ஸ் பிடிச்சி தான் கம்பெனி உங்களுக்கு சேலரி கொடுக்குது. வருஷ கடைசியில் அந்த டேக்ஸை நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அப்ளை பண்ணிங்கன்னா ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இப்போ நாங்களாம் அப்ளை பண்ணோன்னா ஒரு வருஷம் உழைச்சோன்னா ஒரு வருஷத்துக்கான டேக்ஸை நாங்கள் அப்ளை பண்ணி திருப்பி வாங்கிப்போம். சரிங்களா? எங்களோட டேக்ஸே பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா கிட்ட எங்களுக்கு திருப்பி வந்துடும். கவர்மெண்ட்டு நம்ம 1 லட்சம் கம்பெனி கட்டுது. அந்த டேக்ஸை நம்ம ஊருக்கு போகும்போது நம்ம வாங்கிக்கலாம், இல்லை 5 வருஷம் கழித்து வாங்கிக்கலாம். 5 வருஷம் கழித்து வாங்கிக்கலாம்னு தெரியாது, பட் வருஷம் அப்ளை பண்ணி வாங்கிக்கிறோம். எவ்வளோ பணம் நம்ம கம்பெனி எனக்கு பே பண்ணியிருக்கோ சேலரியாக வந்துடுது. அதுபோக நமக்காக கம்பெனி வந்து டேக்ஸ் கட்டுது. அந்த பணத்தை நம்ம திருப்பி ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். இந்த கண்ட்ரிக்கு நாங்கள் கொடுக்க விருப்பம் இல்லை, நாங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறோம்னு சொல்லிவிட்டு நீங்கள் ரிட்டர்ன் வாங்கிக்கலாம். அந்த டேக்ஸ் வந்து இந்த நாட்டு படிப்புக்கு, பிள்ளைங்க படிப்புக்கு, ரோடு போடுறதுக்கு அதெல்லாம் பயன்படுத்திக்கிறாங்க. பட் நான் இந்த நாட்டு பிரஜை இல்லை, அதனால் எனக்கு அந்த பணத்தை ரிட்டர்ன் கொடுன்னா நம்ம கொடுத்துருவாங்க. வருஷ கடைசியில் வாங்கிக்கலாம். அது கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபா கிட்ட இருக்கும். என்னுடைய வேலைக்கு, உங்கள் வேலைக்கு ஒரு 50,000 இருக்கலாம். சரிங்களா? வேர்ஹவுஸ் வேலைக்காக வரவங்களுக்கு. ஓகே. இப்போ ட்ரக் டிரைவருக்கு நான் வந்திருக்கேன். என்னுடைய சேலரி பார்த்தீங்கன்னா எல்லா ட்ரக் டிரைவருக்கும் சேலரி நல்ல சேலரி தான். குறைஞ்சது ஒரு 2 லட்ச ரூபா கிடைக்கிது. எனக்கு 2 லட்ச ரூபா தாராளமாக கிடைக்கிது. ஆனால் எங்கள் கம்பெனியை பொறுத்த வரைக்கும், இல்லை மோஸ்ட் ஆஃப் த கம்பெனியை பொறுத்த வரைக்கும் மாதம் 1 லட்சம் சேலரி கொடுத்துட்றாங்க. அப்புறம் ஒரு 6 மாதம் கழித்து அல்லது 1 வருஷம் கழித்து நீங்கள் திருப்பி ஊருக்கு போகும்போது மொத்த காசும் ஒரு மாதம் 1 லட்சம்னு பிடிச்சி வச்சுருந்து கடைசியாக ஒரு 6 லட்ச ரூபா கிட்ட 6 மாதம் அழைச்சிங்கன்னா 6 லட்சம், 12 மாதம் அழைச்சிங்கன்னா 12 லட்சம்னு சொல்லி ஊருக்கு போகும்போது கொடுப்பாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு ஊருக்கு போகலாம். ஃப்ளைட் டிக்கெட் நீங்கள் தான் போடணும். சரிங்களா? ஃப்ளைட் டிக்கெட் நம்ம கூட கம்பெனி எந்த கம்பெனியும் போடாது. அதுபோக ஹாலிடேக்கு லீவ் எங்களை பொறுத்த வரைக்கும் ட்ரக் டிரைவர் எவ்வளோ நாள் நடத்துது, நாங்கள் மோஸ்ட்லி 1 மந்த் 2 மந்த் 3 மந்த் வரைக்கும் நாங்கள் எடுத்துப்போம். இப்போ எங்கள் கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா 6 மந்த் வேலை. அதுக்கப்புறம் நான் இப்போ 2 மந்த் to 3 மந்த் லீவ் போக போகிறேன். தேவைன்னா எடுத்துக்கலாம்.
இல்லைன்னா திருப்பி கன்னியூவாக வேலை செய்யலாம். இல்லை 1 இயர் வேலை செஞ்சுட்டு ஒரு 1 மந்த்தோ அல்லது 3 மந்த்தோ இல்லை 6 மந்த்து கூட நீங்கள் லீவ் எடுத்துக்கலாம். சேலரி கிடையாது, திருப்பி வந்து வேலை செஞ்சுக்கலாம். யூரோப் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நல்லாயிருக்கு. ஒன்ஸ் நீங்கள் ஒர்க் பர்மிட் வாங்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வேணாலும் வரலாம், போகலாம், நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம். மற்ற கண்ட்ரிஸ் மாரி 20 டேஸ் லீவ் தருது, 23 டேஸ் லீவ் தருது, அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் முன்கூட்டியே சொல்லிடணும், எனக்கு இவ்வளோ நாள் லீவ் தேவைன்னு சொல்லிவிட்டு நீங்கள் ஊருக்கு போனீங்கன்னா திருப்பி வந்தீங்கன்னா வேலைக்கு சேர்ந்துக்கலாம். நல்லா அருமையானது. இப்போ நான் வேலை செய்கிறது லித்தியோனியாவில் வேலை செய்கிறேன். லித்தியோனியாங்கிற கண்ட்ரிஸில் ஆர்வி டிரான்ஸ்போர்ட்டுங்கிற கம்பெனியில் வேலை செய்கிறேன். நல்ல சேல்ரி தான். ஸ்டார்டிங்கில் ஒரு 1 லட்சம் கொடுத்துருவாங்க ஒவ்வொரு மாதமும். அப்படி தான் நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் இப்போ போகும்போது 6 மாதம் முடிச்சுட்டேன். இப்போ 6 மாதம் கழித்து மீதி சேல்ரி கொடுப்பாங்க. நம்ம எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம் என்ன ஏதுன்னு பார்த்துக்கிட்டு கொடுத்துருப்பாங்க. நல்ல சேல்ரி தான். ஏதாவது ஆக்சிடெண்ட் எதாவது பண்ணியிருக்கோன்னா அதெல்லாம் மைனஸ் பண்ணிப்பாங்க. ஸ்டார்டிங்கில் 5 மாதம் ஒரு 3 நாள் கிட்ட நான் வேலை செஞ்சுருக்கேன். சரிங்களா, வண்டி ஏறி. அப்போ மாதம் 1 லட்சம் சேல்ரி கொடுத்துட்டாங்க. குத்துமதிப்பாக நான் சொல்கிறேன், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ கணக்கு பார்த்து இந்த ஆக்சிடெண்ட்டுக்கெலாம் கொஞ்சம் சார்ஜஸ் பிடிச்சாங்க. கொஞ்சம் சார்ஜஸ் பிடிச்சி நல்லா ஹெவியாக தான் கிட்டத்தட்ட ஒரு 3 லட்சம் கிட்ட எனக்கு பெனால்ட்டி போட்டாங்க. சின்ன சின்ன ஆக்சிடெண்ட் பண்ணதுக்கு இதை சொல்லி போட்டாங்க. அப்புறம் பிடிச்சது போக அதுக்கான கையெழுத்துலாம் போட்டேன். பிடிச்சது போக மீதி எவ்வளோ சொல்லிட்டு லெட்டரில் அனுப்பிச்சிருக்காங்க. 8,880 யூரோ கிட்ட சேல்ரி போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட அதுவே நமக்கு வந்து 8 லட்ச ரூபா கிட்ட சேல்ரி வந்துடுது. சரிங்களா, நான் வந்து கிலோமீட்டர் அதிகமாக ஓட்டியிருக்கேன். அதனால் மற்றவங்க காட்டிலும் கிட்டத்தட்ட அதிக கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். நான் கிட்ட 5 மந்த்லேயே 50,500 சொச்ச கிலோமீட்டர் ஓட்டியிருக்கேன். நான் ஊரில் கார் கூட நான் ஓட்டினது கிடையாது. டிரைவிங் ஸ்கூலில் கற்றுக்கிட்டது மட்டும்தான். அதுக்கப்புறம் சிங்கப்பூர் போய் ட்ரக் டிரைவராக அங்கே உள்ள போர்ட்டுக்குள்ளே துறைமுகத்துலேயே வண்டி ஓட்டியிருக்கேன். அந்த என்னுடைய கம்பெனி தான் அங்கேயே எனக்கு வண்டி கற்றுக் கொடுத்தது. எடுத்த உடனே ட்ரக்கு தான் கற்றுக்கிட்டேன். தேங்க்ஸ் டு மை கம்பெனி பிஎஸ்ஏ. 8 வருஷம் வேலை செஞ்சுருக்கேன். நல்ல சேல்ரி, அங்கேயும் நல்ல சேல்ரி தான். ஒரு 80,000 கிட்ட சேல்ரி வாங்கினேன். அதனால செலவு போக போக ஒன்றும் பெருசாக ஒன்றும் சேமிக்க முடியல. வாழ்க்கையில் சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் இந்த வாய்ப்பு கிடச்சி திருப்பி இங்கே வந்திருக்கு. சரிங்களா, யூரோப்புக்கு. அங்கே தான் நான் ட்ரக் டிரைவர் வந்து போர்ட்டுக்குள்ளே தான் ஓட்டியிருக்கேன் ஒழிஞ்சு மக்களாக ரோட்டில் வண்டி ஓட்டினது கிடையாது. இங்கே வந்து வண்டி ஓட்டி நல்லா எனக்கே அதிசயமாக இருக்குது. 50,000 கிலோமீட்டர் கிட்ட ஓட்டியிருக்கேன். எனக்கு சேல்ரியே கிட்டத்தட்ட 6 மாதம் கழித்து 8 லட்சத்து கிட்டத்தட்ட 8 லட்சத்துக்கு மேலே சேல்ரி போட்டிருக்காங்க. ஊருக்கு போகிறதுக்கு ஃப்ளைட் டிக்கெட் நம்ம தான் போட்டுக்கணும். எவ்வளோ நாள் லீவ் எடுத்துக்கலாம், 6 மந்த் வேணாலும் எடுத்துக்கலாம். சொல்லிட்டு போய்க்கணும், திருப்பி வந்து வேண்டியதான். ஒன் டைம் உள்ளே வந்துட்டால் போதும். அதுக்கப்புறம் எப்போ வேணாலும் வரலாம் போகலாம். அந்த மாதிரி ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரக் டிரைவராக வந்தீங்கன்னா நல்ல சேல்ரி தான், அருமையான சேல்ரி. நான் பின்னாடி அடுத்த வீடியோவில் என்ன ஃபாலோ பண்ணுறேன், ட்ரக் டிரைவர் ஃபாலோ பண்ணுறேன், என்னுடைய சேல்ரி ப்ரூஃப்லாம் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, வேறு கோர்ஸுக்கு அவ்வளோ சம்பளம் இருக்குமான்னு கிடையாது. உங்களுக்கு சேல்ரியே 1 லட்சம் டு 130லேருந்து 150. சரிங்களா, அதிகபட்சம் 150. நல்ல உழைப்பாளியாக இருந்தால் 150. குறைஞ்சபட்ச உழைப்பாளினாலும் 90,000 சேல்ரி. செலவு வந்து ஒரு 10,000 தான் ஆகும். காய்கறி கறி எல்லாமே சீப்பாக கிடைக்கும், வாங்கிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம ஒரு காசோட கொஞ்சம் தான் அதிகம். நல்லா குளிர ஆரம்பிச்சிச்சு, பேச்சை நடக்குது. நல்லா சாப்பிட்டுக்கலாம், நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம். நல்லா அருமையான கண்ட்ரி, அமைதியாக இருக்கும். சவுண்டு எதுவுமே இருக்காது, வண்டி ஹாரன் சவுண்டு எதுவுமே இருக்காது. நல்லா ஃப்ரீடமாக இருக்கும். மக்கள் தொகை ரொம்ப கம்மி, நடமாட்டம் ரொம்ப கம்மியாக இருக்கும். மாடர்ன் கல்ச்சர், நல்ல பாதுகாப்பு. எல்லோரும் நல்லா நம்மளை மதிப்பாங்க. எந்த ஒரு குறையும் கிடையாது. நல்லா பாதுகாப்பாக இருக்கலாம். நிம்மதியான வாழ்க்கை. 5 வருஷம் வேலை செஞ்சிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த நாட்டு பிரஜையாக நீங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த நாட்டிலே நீங்கள் சொத்து வாங்கலாம், வீடு வாங்கலாம், பிள்ளைங்களை படிக்க வைக்கலாம். பிள்ளைங்களுக்கான குழந்தெல்லாம் செலவு வந்து அந்த நாடே மாதம் 500 யூரோ கிட்டத்தட்ட 50,000 கிட்ட கண்ட்ரியே உங்களுக்கு காசு கொடுக்குது ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்கும். உங்கள் குழந்தைகளை படிக்க வைக்கிறதுக்கு 2 குழந்தைங்கன்னா 1 லட்சம். மாதம் 1 லட்சம் பணம் கொடுக்குறாங்க. ஃப்ரீயாக படிக்க வச்சுக்கலாம். வீடு இல்லாதவங்களுக்கு வீடு, இன்னும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நிறைய இதெல்லாம் இருக்குது யூரோப் கண்ட்ரிஸை பொறுத்த வரைக்கும். சரிங்களா, எல்லோரும் இங்கே கார்லாம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும், நல்லா விலை கம்மி.
நிலங்களும் விலை கம்மி. நம்ம ஊரில் வாங்குறத விட இங்கே நிலம் நிறைய நிலங்கள் இருக்குது. கம்மியாக வாங்கிக்கலாம், இங்கேயே ஸ்டே பண்ணிக்கலாம். நாடு விட்டு நாடு போகிறவங்களுக்கு இது அருமையான நாடு. செட்டில் ஆகிறதுக்கு சூப்பரான நாடு இது. இங்கே வீடு வாங்கிட்டு ஃபேமிலியெல்லாம் கூப்பிட்டு வந்துக்கலாம். 5 வருஷம் நீங்கள் வேலை செய்யணும். வேலை செஞ்சு இந்த நாட்டு பிரஜையாக நீங்கள் மாறிட்டீங்கன்னா அதெல்லாம் நீங்கள் சாத்தியப்படுத்தலாம். சேல்ரி எங்கே போனாலும் யூரோப் கண்ட்ரீஸில் நல்ல அருமையான சேல்ரி. உள்ளே வர்றது தான் கஷ்டம். இந்த அளவுக்கு ஹெவியாக சேல்ரி இருக்குது, நல்ல லைஃப் ஸ்டைல் இருக்குங்கிறனால தான் எல்லாருமே ரிஸ்க் எடுக்கிறாங்க. காலேஜ் 4 லட்சம் செலவு பண்ணி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாரி நிறைய சுச்சுவேஷன் நிறைய பேர் இருக்கீங்க. இன்னொரு கூட ஒரு 1.5 லட்சமோ 2 லட்சமோ யூரோப் கண்ட்ரீஸ்க்கு ட்ரை பண்ணுறாங்க. ஏன்னா இங்கே சேல்ரி அதிகம், நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி, வாழ்க்கையில் செட்டில் ஆகலாம். சரிங்களா? அதனால தான் நீங்கள் பணம் கட்டுறீங்க. நிறைய பேர் ஏஜெண்ட்டை பார்த்து பணம் கட்டுறீங்க. சில பேருக்கு வீசா கிடைக்குது, பாதி பேர் கிடைக்குது. 10 பேர் அப்ளை பண்ணால் 8 பேர் கிடைக்குது, 2 பேர் கிடைக்காம போகுது. அல்லது 5 பேர் கிடைக்குது, 5 பேர் கிடைக்காம போகுது. கிடைச்சா லைஃப் செட்டில் ஆகிடுது. அதனால தான் நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. சரிங்களா? கிடைச்சாலும் பரவாயில்ல. இன்னும் சொல்லப்போனால் கிடைச்சா மழை, கிடைக்கலன்னா பார்த்துக்குங்க. அது ஒரு பழமொழி சொல்லுவாங்க. சரிங்களா? அந்தமாரி முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணுங்கள். ஒன்ஸ் கிடைச்சிடுச்சு, ஓரளவுக்கு 25 வயசு தான் ஆகுது அப்படின்னு கிடைச்சிடுச்சுன்னா ஒரு 1.5 லட்சம், இப்போதைக்கு 2 லட்சம் தான் இருக்குது. மினிமம் 2 லட்சம் ட்ரை பண்ணி ஒரு வேலை கிடைச்சிச்சுன்னா லைஃப் செட்டில். கிடைக்கலன்னா 2 லட்சம் லாஸ். எதோட லாஸு? காலேஜ் படித்த 4 லட்சம் சேர்த்து 2 லட்சம் 6 லட்சம் நினச்சிங்க. அப்படி தான் நீங்கள் நினச்சிட்டு வர முடியும். ஓரளவு வசதி உள்ளவங்க ட்ரை பண்ணுங்கள். பணம் கட்டிட்டு அப்புறம் என்கிட்ட என்ன வட்டிக்கு வாங்கினேன் குட்டிக்கு வாங்கினேன்லாம் குழம்பிகிட்டே இருக்கக்கூடாது. இங்கே டைம் எடுக்கும். 6 மாதமும் ஆகலாம், 1 வருஷமும் ஆகலாம். பொறுமை உள்ளவங்க முயற்சி பண்ணுங்கள். பொறுமையாக கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்கும். நல்லா வாழ்க்கையில் செட்டில் ஆகணும்னா முயற்சி பண்ணுறவங்க, வசதி உள்ளவங்க, வசதி இருந்தும் முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணுங்கள். விருப்பமும் வசதி இருக்கிறவங்க மட்டும் முயற்சி பண்ணுங்கள். வசதி இல்லாதவங்க தயவுசெய்து முயற்சி பண்ணாதீங்க. என்கிட்ட வரீங்களா, என்கிட்ட வந்துட்டு வட்டிக்கு வாங்கின வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. உங்களுடைய வாழ்க்கைக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. என்கிட்ட உங்களுக்கு குடும்ப கஷ்டத்தெலாம் என்கிட்ட சொல்லிட்டு கூடாது. அதெல்லாம் தேவையில்லாத வேலை. நம்ம குடும்ப கஷ்டமே 1000 கஷ்டம் இருக்குதான் செய்யும். ஒவ்வொருத்தருக்கும் குடும்ப கஷ்டம் இருக்குதான் செய்யும். இது வந்து கட் அண்ட் ரைட்டாக தான் என்கிட்ட இருக்கணும். நான் ஒரு ஏஜெண்ட். உங்கள்கிட்ட சொல்லிட்டு தான் தெளிவாக சொல்லிட்டு தான் உங்கள்கிட்ட பணம் வாங்குது, பணம் வாங்கி யூரோப்புக்கு அனுப்புது. என்னுடைய சார்ஜஸை வெளிப்படையாக உங்களுக்கு சொல்கிறேன். ஒரிஜினல் ஒர்க் பண்ணிட்டு உங்களுக்கு எடுத்து கொடுக்குறேன். அதில் ஏதாவது குறை இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். சூப்பர் கம்பெனியான ஒரிஜினல் ஒர்க் பெர்மிட் எடுத்து கொடுக்குறேன். ஒரு வேளை ஒரிஜினல் கம்பெனி இல்லைன்னா எம்பசிலே அவங்க ரிஜெக்ட் ஆகிடும், பதிவே பண்ண முடியாது. அந்த மாதிரி இடத்துல நான் பொறுப்பேற்றுக்கிறேன். வேறு ஒரு நல்ல ஒரு கம்பெனிலாம் எடுத்து கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. அது வரைக்கும் என்னுடைய பொறுப்பு. உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் எடுத்து விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்டு, எம்பசி அப்பாயின்மெண்ட்டு வரல அப்படின்னா உங்களுக்கு வேறு ஒரு கம்பெனியில் இன்னொரு ஒர்க் பெர்மிட்டு இல்லை, அதே ஒர்க் பெர்மிட்டை ரெனியூல் பண்ணி கொடுக்குறேன். சப்போஸ் 1 இயர் ஒர்க் பெர்மிட் வாங்கி கொடுத்துருக்கேன்னா திருப்பி இன்னொரு 1 இயர் அல்ல 3 இயர் ஒர்க் பெர்மிட் வாங்கி கொடுக்குறேன். சரிங்களா? உங்களுக்கு எம்பசியில் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் நான் வாங்கி கொடுக்குறேன். அல்ல விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் கிடைக்கிற வரைக்கும் வாங்கி கொடுக்குறேன். ஒருவேளை விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடுச்சு, எம்பசி அப்பாயின்மெண்ட் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்கள் போய் அப்ளை பண்ணி வீசா வாங்கிட்டு வாங்க. ஒன்ஸ் உங்களுக்கு டேட்டு கிடைச்சிடுச்சின்னா என்னுடைய பொறுப்பு ஆல்ரெடி முடிஞ்சிடுச்சு. ஒர்க் பெர்மிட் எடுத்தாவே முடிஞ்சு போச்சு. உங்களுக்கு எம்பசியும் கிடைச்சிச்சின்னா 2வது வாட்டி உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் ரெனியூல் பண்ணி தரப்பட மாட்டாது. கிடைக்கலனா மட்டும்தான் ஒர்க் பெர்மிட்டு கம்பெனி உங்களுக்கு ரெனியூல் பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு விஎஃப்எஸில் டேட்டோ எம்பசியில் டேட்டோ வந்துச்சுன்னா உங்களுக்கு திருப்பி ஒர்க் பெர்மிட் ரெனியூல் கிடைக்காது. அதை வச்சே நீங்கள் வீசா வாங்கிட்டு ஒன்று வரணும். கிடைச்சா வர போகிறீங்க, கிடைக்கலன்னா நீங்கள் அவ்வளோதான் சொல்லிவிட்டு நீங்கள் பின் வாங்கிக்க வேண்டியதான். ஏஜென்சியில் போய் தொல்லை பண்ண விடாது. முக்கியமாக என்கிட்ட வந்து தொல்லை பண்ண விடாது. ஏன்னா எந்த ஏஜென்சியை காட்டிலும் மிக குறைஞ்ச காசில் உங்களுக்கு ஒர்க் பெர்மிட் எடுத்து கொடுக்குறது. அப்படி ஏதாவது இருக்குன்னா கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள். என்னோட கம்மியாக சார்ஜ் பண்ணுற ஏஜென்சி யாராவது இருந்தால் அவங்கள ஃபாலோ பண்ணி போய்க்கிங்க, தாராளமாக போய்க்கிங்க. அப்படி இல்லாத பட்சத்துக்கு என்கிட்ட வாங்க. சரிங்களா? சொல்ல வேண்டியது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். விருப்பம் உள்ளவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டீட்டெயில்னால் திருப்பி இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு பேசுகிறேன். இன்னொரு வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்லிவிடுறேன். சரிங்களா? ஓகே. நன்றி. காலை மறுத்து போயிடுச்சு. ஓகே, நன்றி.